இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. நான் மண் சட்டியில் தாளிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே கீரை நல்லா சுருள வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அரைக்கிறதுக்கு தேங்காய், பூண்டு, புளிக்குழம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளோட வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் மண் சட்டியில் சமைக்கிறது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.